வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். ஓபிஎஸ்க்கு கிடைத்த பெரிய அதிர்ஷ்டம், திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மக்களே, தற்பொழுதை பொறுத்த வரைக்கும் பன்னீர்செல்வம் அவர்கள் தற்பொழுது ராமநாதபுரம் தொகுதியில் பெரும்பான்மையை பெறுவாரா? இன்னும் நாட்கள் நெருங்கி கொண்டே இருக்கிறது. வாக்கு எண்ணிக்கை எப்பொழுது என்று அரசியல் கட்சிகள் ஒரு பக்கம் தீவிரமாக இருந்தாலும் பொதுமக்கள் தீவிரமாக இருக்காங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா அவங்க தான் தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறது. என்னதான் அரசியல் கட்சியினர்கள் போட்டிட்டாலும் தீர்மானிப்பது பொதுமக்களே தான் அப்படின்றது ஒரு பக்கம் சொல்லலாம். அந்த அளவிற்கு இருக்கும் பொழுது நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய ராமநாதபுரம் தொகுதியில் பன்னீர்செல்வம் அவர்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 80% கிட்ட வாக்குகளை செலுத்தியிருக்காங்க. ஓகேங்களா? அதனால் பெரும்பான்மையான வாக்கு யாருக்கு தான் போயிருக்கும்? நீங்களே ஒரு கணிப்பு சொல்லுங்கள். அதாவது இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்களே ஒரு கணிப்பாக நீங்களே யோசிச்சு பாருங்கள். பெரும்பான்மையான ஆதரவு யாருக்கு போயிருக்கும்? அதில் நின்று அதிமுகவுக்கா, இல்லை பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கா, இல்லை பாரதிய ஜனதா என்ற ஒரு நோக்கத்தில் நின்று ஓபிஎஸ்க்கா, இல்லை பெரும் விதத்தில் இருந்த அடுத்த இருக்கக்கூடிய கட்சியினர் டிஎம்கே அதாவது திமுகவுக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரும் விதத்தில் ஆதரவு என்பது அப்படி இப்படி போயிருந்தாலும் கூட தென் தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் அங்கே பெரிய கொஞ்சம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்டு பார்த்திங்கன்னா செல்வாக்கு யாருக்கு இருக்குது அப்படின்றத பொதுமக்கள் ஒரு பக்கம் பார்ப்பாங்க. அப்படியும் பார்த்தாலும் சொன்னதை செய்கிறவங்க யார், இதில் இவ்வளோ பேர் நிற்கிறாங்க, இதில் சொன்னதை செய்கிறவங்க யார் அப்படின்றத கண்டிப்பாக பார்ப்பாங்க. அதில் சொன்னதை செய்யக்கூடியவர் ஓபிஎஸ் அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட அவர் அங்கே ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணார். தேனியில் என்ன பண்ணாரோ அதை இங்கே யூஸ் பண்ணார். நீங்கள் வேணால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 5 முறை சட்டமன்றத்திற்கு அமைச்சிருக்காங்க தேனியில். அவங்க சொல்கிறத ஒன்று விடாமல் உறுதிப்பட செய்தேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் எனக்கான ஆதரவு அங்கே பெருகியது. மீண்டும் மீண்டும் வெற்றியை பெற்றேன். அதே போல் இதுவும் எனது மண் தான். இதுவும் எனக்கு ஒரு முக்கியமான பார்த்திங்கன்னா இடம். கண்டிப்பாக அனைத்து பொதுமக்களுக்கும் என்ன தேவையோ, ராமநாதபுரத்திற்கு என்ன தேவையோ அனைத்தும் நான் செய்து தருவேன். நீங்கள் என்னை நம்பிக்கையுடன் வாக்கு செலுத்துங்கள். கண்டிப்பாக உறுதியாக உங்களுடைய உறுதுணையாக நான் நிற்பேன் என்று பார்த்திங்கன்னா நம்மளுடைய பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியிருப்பதன் மூலமாக தற்பொழுது ஆதரவு என்பது அவர் பக்கம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாரதிய ஜனதா அவரை வைத்து தட்டி தூக்கி விடலாம் வெற்றின்னு நினைத்தாலும் கூட அவருடைய பாசிபிலிட்டிஸ் எங்கே இருக்கோ அங்கே கரெக்டாக போட்டிருக்காங்க ராமநாதபுரம் தொகுதியில். ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா பன்னீர்செல்வம் அவர்கள் ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு வெற்றியையும் தட்டி தூக்க போகிறார். அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு திருப்பம் என்பது நடைபெறப் போகிறது என்பது அடுத்தடுத்து வரக்கூடிய கணிப்புகளையோ இல்லை ரிப்போர்ட் சர்வே அதன் மூலமாகவே தெரிந்து கொண்டிருக்கிறது என்று பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு சமயத்தில் தான் பெருமிதத்தில் இருந்து கொண்டிருந்தாலும் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒன்றொன்றும் மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. மேலும் இதுபோன்று நீங்கள் அடுத்தடுத்து நம்மளுடைய சேனல் பக்கத்துடன் தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.